லக்ஷ்மணன் ஓசூரிலிருந்து. ஓசூரில் இருக்க ஒரு முக்கியமான ஜங்ஷன் சீதாராமேடு. இந்த சீதாராமேடு எங்கே இருக்குன்னா, ஒசூர் இன்னர் ரிங் ரோடும் கிருஷ்ணகிரி ரோடும் மர்ஜ் ஆகிற இடத்துல இருக்குது. இது ஒசூர் மலைக்கோவிலோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இந்த சீதாராமேடுங்கிறது ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷனில் வந்து ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகிறவங்க இந்த வழியாக தான் போகணும். இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த சீதாராமேட்டில் இருக்கிற ஜங்ஷனில் ஒசூர் சவுத் சைட்லேருந்து இருக்கிறவங்க டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போக முடியாது. இதுதான் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ இதனால் இந்த சர்க்கிளை வந்து முறையாக பயன்படுத்த முடியறதில்ல. ஸோ இது ஒன் வேயாக தான் இருக்குது. கிருஷ்ணகிரிலேருந்து வரவங்க இந்த ரிங் ரோட்டில் லெஃப்ட்டில் எடுக்கலாம், லெஃப்ட்டில் போகலாம். மற்றபடி இந்த ஜங்ஷனில் வந்து ஒசூர் சவுத்துலேருந்து வரவங்க கிருஷ்ணகிரி ரோடுக்கு யூட்டர்ன் எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல இந்த ஜங்ஷனை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஆக்சிடென்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால. சரி, இது எப்படி எதனால் ஆக்சிடென்ட் ஸ்பாட் ஆகுதுங்கன்னா, இந்த சீதாராமேடுங்கிறது ஒரிஜினலாகவே நல்ல மேடான பகுதி, ஒசூர்லேயே இருக்கிறதுலே மேடான பகுதி. ஸோ கிருஷ்ணகிரி ரோட்லேருந்து ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி ரோடு நோக்கி வரும்போது அந்த ராயக்கோட் ரோட்டில் இடம் பள்ளமாகவும் இந்த இடம் ரொம்ப மேடாகவும் இருக்குது. ஸோ வந்து மேடில் ஏறி திருப்பி வந்து டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போகும்போது ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கும் இந்த ரோடு. அதே மாதிரி கிருஷ்ணகிரிலேருந்து வரும்போது மாரிநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சீதாராமேடு ஏறுற இடம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் நிறைய லாரிஸ் வந்து இங்கே ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். இதில் எப்போவுமே இங்கே வந்து ஒரு 5 கிரேன் இருக்கும். அடிக்கடி இந்த லாரி ஸ்டக் ஆகி நிற்கும்போது இந்த கிரேனை வச்சு தான் இந்த வந்து லாரிஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அடிக்கடி இந்த ஜங்ஷனில் டிராஃபிக் ஜாம் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இந்த யூட்டர்ன் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? இப்போது இந்த இடத்துல சீதாராமேட்டில் பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஒரு 1 ஏக்கர் பக்கம் கார்ப்பரேஷன் லேண்ட் இருக்குது. இது கார்ப்பரேஷனோட பார்க் ஏரியா. அதே மாதிரி இந்த சிடிஓ ஹவுஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபீட் வைடு கார்னரில் இந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நல்ல பெரிய ஏரியா, இதுவுமே கவர்மெண்ட் லேண்டு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா சீதாராமேட்டில் இந்த இடம் வந்து ஒரு 30 ஃபீட் வைட் இருக்குது. இதுவும் வந்து கவர்மெண்ட் லேண்டு. ஸோ இந்த இடத்த ஒரு பெரிய ஜங்ஷனாக மாற்றிட்டோம்னா இங்கே ஒரு யூட்டர்ன் வந்து வைக்கலாம். இந்த யூட்டர்ன் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக சவுத் சைட்லேருந்து ஒசூரோட சவுத் சைட்லேருந்து வரவங்க இதில் ஈஸியாக யூட்டர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி போகலாம். இப்போது இந்த சர்க்கிள் வந்து எந்த விதத்துலையும் பயன்படுத்த ஒரு சீதாராம் ஜங்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து இது பியூர்லி ஒரு பிளானிங் மிஸ்டேக்கு. இதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணலாங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் கிருஷ்ணகிரி ரோட்லேருந்து வரவங்க இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் மாரிநகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜங்ஷனை ஸ்லோவாக கிராஜுவலாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளாட்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த இடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணமாக சின்னாரில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, இதே மாதிரி தான் ரொம்ப ஹைட்டாக இருந்தது. அங்கேருந்து லாரிஸ் எல்லாமே அந்த ஸ்டீப் இதில் ரொம்ப கீழே இறங்கி போகும்போது அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருந்தது. அதே மாதிரி லாரிகள் ஏறி வர்றதுக்கும் சிரமப்பட்டாங்க. இது நேஷ்னல் ஹைவே ஒரு 1 இயர் பேக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்த கரெக்ட் பண்ணாங்க அந்த சின்னாரில். ஸோ அதே கான்செப்ட் தான். ஒசூருங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வளர்ந்து வரும் நகரம். ஸோ அப்படிங்கும்போது இந்த சீதாராமேட்டை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு வந்து சொல்கிற சொல்யூஷன் தான் நான் சொல்கிறது. இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் மார்ஜினலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த இடத்துக்கு ஸ்லோப்பை சரி பண்ணிட்டாங்கன்னா, அதே மாதிரி இங்கேருந்து கீழே டுவர்ட்ஸ் ராயக்கோட் ரோடு சர்க்கிள் போகிற ரோடையும் கிராஜுவலாக ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான ஜோன் ஆகிரும். ஸோ அப்போது வந்து இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வச்சுட்டா இந்த ரிங் ரோட்லேருந்து ஈஸியாக யூட்டர்ன் பண்ணி போகலாம். ஸோ அப்போது இந்த ஜங்ஷன் வந்து உண்மையில் ரியலி யூஸ்ஃபுல்லாகவும் இது ரொம்ப முக்கியமானது. ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, இப்போது இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் புது பஸ் ஸ்டாண்ட், பத்தலப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டுருக்கு. அங்கே ஃப்ளைஓவரும் கட்ட போகிறாங்க. இப்போது நீங்கள் சவுத் சைட் ஆஃப் ஒசூர்லேருந்து நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் இங்கே வந்து சர்வீஸ் ரோட்லேயே போகணும். இந்த சர்வீஸ் ரோட்லேயே போகும்போது என்ன ஆகும்னா ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆகும் டுவர்ட்ஸ் மாரிநகர்.
இந்த சர்வீஸ் ரோட்லேருந்து தான் நீங்கள் ஒசூர் சவுத்துலேருந்து டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போக முடியும். அப்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஜாம் ஆகும். அந்த சர்வீஸ் ரோடு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் போனால் தான் நீங்கள் 3 கிலோமீட்டர் போனால் தான் நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் அடைய முடியும். அப்போது எல்லோரும் அந்த சர்வீஸ் ரோட்லேயே அது இருக்குது. சர்வீஸ் ரோட விட்டே 7 மீட்டர்ஸ் தான். ஸோ அப்போது அந்த சர்வீஸ் ரோடை பயன்படுத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைன்னா நீங்கள் ஒசூர் சவுத்தில் இருக்கவங்க ராயக்கோட்டை ரோடு ஜங்ஷன் போய் அங்கேருந்து நீங்கள் இந்த மெயின் கேரேஜுக்கு வரணும். ஸோ அங்கேயும் கட்டிங் கிடையாது. அங்கேயும் நிறைய உள்ளே வந்து கீழே அண்டர் பாஸில் ஏறி தான் இங்கே வரணும். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து ஒரு பயனில்லாத ஜங்ஷனாக இருக்குது. இதை நேஷ்னல் ஹைவே ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்த வரப்போகிற புது பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிற வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த சர்வீஸ் ரோடில் தான் மக்கள் எல்லாருமே அந்த பத்லாப்பள்ளி போய் அடைய முடியும். ஸோ இதை வந்து நேஷ்னல் ஹைவே கிட்ட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், தயவுசெய்து இந்த ஜங்ஷனை ரெக்டிஃபை பண்ணுங்கள். இதை வந்து கொஞ்சம் மேடு பண்ணிட்டா இந்த மேடை குறைக்கணும். மேடு குறைக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஹைவேலேருந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா இது வந்து ஒரு சீஸ்மிக் ஜோன், இந்த இடத்த வந்து ஹைட்டை குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரே வழி இந்த சின்னாரில் பண்ண மாதிரி இதை ஹைட்டு ஏற்றினா தான் இது முடியும். இதை நம்ம மாவட்ட ஆட்சியர் தயவுசெய்து இதை வந்து ஒரு நேஷ்னல் ஹைவேயோடு பேசி இந்த ஜங்ஷனை சரி பண்ணி இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வைக்கணும். இப்போது நேஷ்னல் ஹைவேல என்ன சொல்லுவாங்க, இந்த சர்க்கிள் வந்து ஹைவேல வைக்கக்கூடாது, இட் இஸ் நாட் அட்வைசபிள் சொல்லுவாங்க. ஆனால் சேலத்தில் ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒசூர் அத்திப்பள்ளியிலேருந்து சில்க் போர்டு வரைக்கும் 7 இடத்துல சர்க்கிள் இருக்குது. 7 இடத்துல யூட்டர்ன் இருக்குது. அந்த 7 இடத்துல ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, பெங்களூர் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பிளேஸுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. அதே ஈக்குவலாக இப்போது தமிழ்நாட்டில் நம்ம ஒசூரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. அப்போது இந்த முக்கியமான ஜங்ஷனில் ஒரு யூட்டர்ன் கொடுக்குறதுனால எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ நேஷ்னல் ஹைவேல இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட இப்போ சேட்டலைட் ரிங் ரோடு வழியாகவும் இப்போ வரப்போகிற நார்த் ரிங் ரோடு வழியாகவும் போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய வந்து ஹைவே டிராஃபிக் இதில் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த யூட்டர்ன் ஜங்ஷனை இந்த இடத்துல சர்க்கிளை கண்டிப்பாக நேஷ்னல் ஹைவே செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லக்ஷ்மணன், ஓசூரிலிருந்து.